அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து பார்த்தேன் சார் ஷுஹாதா. நான் வந்து எபெக்ஸில் வந்து பிளாட்டினம் எக்ஸெக்டிவ் லீடராக இருக்கிறேன். அநேகமாக என்னைய வந்து எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறது வந்து ப்ரொடக்ட் ட்ரைனிங் செஷனில். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த செஷனில் வந்து இங்கினி மில்க் பற்றி கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து பார்ப்போம். கட்டாயம் வந்து எல்லாரும் செஷனில் நடக்கிற விஷயங்களை வந்து கவனிங்க. ஓகே. நாங்க வந்து இன்றைக்கி ப்ரொடக்ட் ட்ரெய்னிங் செஷனுக்குள்ள வந்து இருக்கிறோம். நாங்க வந்து செஷனுக்குள்ள போக முந்தி இன்ஷால்லா நாங்க ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு ஸ்பீச்சோட வந்து போவோம். ஆரோக்கியம் என்று சொல்லி சொன்னால் என்ன? இப்ப ஆரோக்கியம் என்று சொல்றது வந்து பார்த்தீங்க சொல்லி சொன்னா, நோய் இல்லாத நிலம் மட்டும் இல்லாம உடல், மனம், சமூக வாழ்க்கை 3மே வந்து சமநிலையோட நன்றாக இருக்கிறது தான் நாங்க வந்து உண்மையான ஆரோக்கியம் என்று சொல்றது. ஓகே. இப்ப இந்த வரிகள பாருங்க. உணவு மருந்தாக இருக்கட்டும், மருந்து உணவாக மாற வேண்டாம். இந்த ஒரு வரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களோட வாழ்க்கையில வந்து எங்களோட வாழ்க்கைய வந்து மாத்தக்கூடிய ஒரு வலிமை கொண்டதா வந்து இருக்கு. இப்ப இன்றைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, மனிதன் வந்து நோய குணப்படுத்த வந்து மருந்து தேடுறான். ஆனா வந்து முன்னோர்கள் வந்து நோய் வராம இருக்கிறதுக்கு வந்து வாழ்க்கை முறைய வந்து என்ன செஞ்சாங்க? சரியான முறையில வந்து பேணி வந்தாங்க. அந்த காலம் வந்து உணவு வந்து மருந்தாக காணப்பட்டுச்சு. ஸோ சத்தான உணவு, நேரத்துக்கு உணவு, அதே நேரம் வந்து எளிய வாழ்க்கை, இதுவே வந்து முன்னோர்களோட ஒரு பாதுகாப்பு கவசமா வந்து இருந்துச்சு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சமையல் அறை கூட ஒரு மருந்தகமா வந்து காணப்பட்டுச்சு. அதால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மருந்து வந்து அவசியமாக இருக்குல்ல. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மருந்து வந்து உணவாக மாறி இருக்கு. ஸோ உணவு ரசனைக்காகவும், வேகம் காரணமாகவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இயற்கையை விட்டு வந்து விலகி இருக்கிறதால வந்து மருந்துகள வந்து டெய்லி உணவு போல வந்து எல்லாரும் வந்து எடுத்துக்கொள்ள தொடங்கி இருக்கு. இப்ப நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆரோக்கியத்த மட்டும் இல்ல. இது ஒரு வந்து எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். அடுத்த லைன வந்து பாருங்க. இயற்கைக்கு அருகில் வாழும் வாழ்க்கையே உண்மையான ஆரோக்கியம். முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சூரிய ஒளியோட வந்து எழும்புறது, தூய்மையான காற்ற சுவாசிக்கிறது, இயற்கையான உணவ உண்டு, இயற்கையான வாழ்க்கைய வந்து உடல மட்டும் இல்லாம மனநலத்தையும் வந்து கவனிச்சு வந்தாங்க. ஸோ ஆரோக்கியம் என்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மருத்துவமனையும் இல்ல, மருந்தும் இல்ல. எங்கட தினசரி பழக்கம். ஸோ மருந்து வந்து உணவு வந்து மருந்தாக மாறினா வந்து எங்களுக்கு வந்து மருந்து தேவையில்லை. இயற்கைக்கு அருகில வந்து நாங்க வாழ்றதால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆரோக்கியம் என்றது வந்து என்ன செய்யும்? தன்னால வந்து எங்களுக்கு வரும். இன்னைக்கு நாம வந்து வாழ்ற வாழ்க்கைய வந்து ஒரு நிமிஷம் வந்து எல்லாரும் நினைச்சு பாருங்க. சின்ன தலைவலி வந்தாலும் கூட மருந்து. அதே மாதிரி சளி வந்தா கூட மருந்து. உடல் வலி வந்தா கூட பெயின் கில்லர் மருந்துகள் கூட வந்து எடுத்துக்கொள்றோம். இப்ப இந்த மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு பகுதியாகவே மாறி இருக்கு. இதுதான் வந்து உண்மையும் கூட. மருந்து இல்லாம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு நாள கூட வந்து கடக்க இயலாத நிலைமைக்கு வந்து இப்ப எல்லாரும் வந்து மாறி இருக்கு. வலேன்ஷா. ஆனா வந்து முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முன்னோர்களோட வாழ்க்கைய வந்து நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, உணவ வந்து மருந்தாக வந்து கடைப்பிடிச்சு வாழ்ந்து வந்தாங்க. ஸோ தலைவலி வந்தா கூட மருந்து இல்லை. வீட்லயே வந்து என்ன செஞ்சாங்க? எளிய வைத்தியம் செஞ்சாங்க. சளி வந்தா கூட மருந்து இல்லை. சூடான உணவு, அதே நேரம் வந்து இயற்கை மூலிகளை வந்து பாவிச்சு வந்தாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சவங்களா இருந்தாங்க? அவங்களோட உடல் நலத்தை வந்து புரிஞ்ச நபர்களா வந்து இருந்தாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னு அப்ப எல்லாம் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் என்ற வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு தெரியாம வந்து அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா வந்து இன்றைக்கு வந்து பாருங்க, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர வந்து சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், கேன்சர், இப்படி பலதரப்பட்ட நோய்கள். இப்பத்தி லைஃப் வந்து நினைச்சாலே வந்து பயங்கரமாகவும் கவலையாகவும் வந்து இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இப்ப சும்மா நினைச்சு பாருங்க. இப்ப இந்த விஷயங்களை வந்து நினைச்சக்கொள்ளால பயங்கரமாவும் கவலையாவும் வந்து ஃபீல் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தவறான உணவு பழக்கம், இயற்கையை விட்டு விலகின வாழ்க்கை, வேகமான ரசனைக்கான உணவுகள், இதுகள் தான் வந்து காரணமாக வந்து இருக்கு. வயிறு நிறைஞ்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து சத்தற்றதா வந்து மாறுது. யாருடைய மைக் வந்து மியூட்ல இருக்கு. ப்ளீஸ் உங்களோட மைக்கை வந்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை விட்டு விலகின வாழ்க்கை, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமான ரசனைக்கான உணவுகள் இதுகள் தான் வந்து இப்போ காரணமா இருக்கு. இப்படியான மருந்துகளை வந்து நாங்க உட்கொள்றோம், அதே மாதிரி நோய் நொடிகளோட வாழ்றோம். இதுக்கு வந்து இதுகள் வந்து முதலாவது காரணமாக இருக்கு. வயிறு நிறைஞ்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து என்ன செய்யுது, சத்தற்றதா வந்து மாறுது. இப்போ நாங்க என்ன செய்றோம், எங்களுக்கு வந்து பசி ஒன்று எடுத்தாலும் கூட நாங்க வந்து என்ன செய்றோம், குயிக்கா என்ன ஹரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்றோம். என்னத்துக்காக வேண்டி சாப்பிட்றோம், அந்த பசியை தீக்க சாப்பிட்றோம். ஆனா நாங்க வந்து கொஞ்ச நேரம் சிந்திக்கிறோம் இல்ல, அது வந்து எங்களோட உடம்புக்கு சத்தானதா குணமாகனதான்னு சொல்றத வந்து நாங்க யோசிக்கிறோம் இல்ல. அதால தான் வந்து உணவ வந்து உணவால வந்து குணமாக வேண்டிய உடம்ப வந்து நாங்க மருந்த நாடுறத வந்து தவிர்ந்து முடிஞ்ச அளவுக்கு மருந்த வந்து நாடுறது தவறு இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மருந்தே வாழ்க்கையாக மாறுறது தான் ஆபத்து. ஸோ முன்னோர்கள் வந்து சென்னோர் உண்மை. நோய் என்றது வந்த பிறகு வந்து குணப்படுத்துறது இல்ல. நோய் வந்து வராம தடுக்கிறது தான் வந்து உண்மையான மருத்துவம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ உணவு மருந்தாக்கினால் நாங்க வந்து உணவ மருந்தாக்கினால் எங்களுக்கு மருந்து தேவைப்படாது. ஸோ இயற்கையோட வந்து இணைஞ்சு வாழ்ற வாழ்க்கைய வந்து நாங்க மாத்தினால் நோய்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து இடம் இருக்காது. ஸோ இந்த செஷன்ல இருக்கிற நாங்க எல்லாரும் வந்து இன்றைக்கே முடிவெடுப்போம். இப்போ சின்ன வலிக்கு கூட மருந்து இல்ல. சரியான வாழ்க்கை முறை தான் தீர்வு. ஸோ உணவு வந்து பார்த்தீங்கன்னா மருந்தாக இருக்கட்டும், மருந்து வந்து உணவாக வேண்டாம். இயற்கைக்கு அருகில வாழ்ற இந்த வாழ்க்கைத்தான் உண்மையான ஆரோக்கியம் என்றதோட வந்து நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட செஷனுக்குள்ள வந்து போவோம். ஓகே. எபெக்ஸ் ஏர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து காணப்படுகுது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில வந்து தயாரிக்கப்படுற ப்ராடக்ட்ஸா வந்து இருக்கு. இப்ப எங்களோட உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட உடலுக்கும், வாழ்க்கைக்கும் பாதுகாப்பான தயாரிப்புகளாகத்தான் இந்த எபெக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் வந்து காணப்படுகுது. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2 வகையான ப்ராடக்ட்ஸ் காணப்படுகுது. ஒன்று வந்து வெல்னஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பியூட்டி ப்ராடக்ட்ஸ். வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் மில்க் ஐட்டம்ஸ் வந்து உள்ளடங்கும். பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷெம்பு, கண்டிஷனர், ஃபேஸ் வாஷ், பாடி லோஷன், சோப், ஆயில் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடங்கும். ஸோ இது எல்லாருக்கும் வந்து அநேகமா வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இத வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கணும், தெளிவாக வந்து புரிஞ்சு கொண்டா தான் ஒவ்வொரு பொருளையும் வந்து ப்ராடக்ட்ஸையும் வந்து எங்களுக்கு அதுல ஒவ்வொரு பொருளுடையும் ப்ராடக்ட்ஸுடையும் மதிப்பு எங்களுக்கு வந்து என்ன செய்யும், நல்லா புரியும். ஸோ வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லி சொன்னா என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியத்த வந்து உள்ளுக்குள்ள இருந்து பாதுகாக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உடலுக்குள்ள வந்து சக்தி, சமநிலைய வந்து என்ன செய்யுது, மேம்படுத்துது. அதே மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா என்ன? எங்களோட வெளிப்புற அழகு, ஒரு நல்ல ஒரு க்ளோவிங்க வந்து தரக்கூடியது. விளங்குச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சருமத்த, தலைமுடிய வந்து இயற்கையாகவும், பாதுகாப்பாகவும் பராமரிக்கிறதுக்கு வந்து உதவுறதா காணப்படுகிறது இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஓகே. இந்த 2 பகுதிகள்லயும் வந்து நாங்க இப்ப கவனம் செலுத்த போறது வந்து பார்த்தீங்கன்னா, வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ்ல ஒன்றா காணப்படுகிற இந்த இங்கினி மில்க். ஸோ இந்த இங்கினி மில்க் என்று சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண பானம் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்யுது, எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து இயற்கையான முறையில வந்து ஆதரிக்கிற ஒரு வெல்னஸ் ட்ரிங்க்கா தான் இந்த இங்கினி மில்க் வந்து காணப்படுகுது. இப்ப இந்த செஷன்ல வந்து நாங்க இப்ப இங்கினி மில்க்ன்னு சொல்லி சொன்னா என்ன? அது ஏன் வந்து வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு? உடலுக்கு வந்து இது எப்படியான நன்மைகள வந்து தருகுதுன்னு சொல்லி நாங்க வந்து இப்ப தெளிவாக பார்ப்போம். இந்த இங்கினி மில்க்ல இன்கிரீடியன்ட்ஸ்ல வந்து காணப்படுகிறது வந்து இந்த தேற்றான் விதையும், கோப்பி உலர் விதையும். இந்த தேற்றான் விதையும், கோப்பி உலர் விதையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த இங்கினி மில்க் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, தயாரிக்கப்பட்டிருக்குது. ஸோ நாங்க வந்து இப்ப பார்ப்போம். இந்த இங்கினி மில்க்ல இன்கிரீடியன்ட்ஸ்ல ஒன்றா காணப்படுகிறது தான் இந்த தேற்றான் விதை. இந்த பிக்சர்ல வந்து தெரியுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தேற்றான் விதை. இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான் வந்து தேற்றான் விதை என்று சொல்றது. ஸோ கிளியரிங் நெட் என்று ஆங்கிலத்தில் சொல்ற அதே மாதிரி இங்கினின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சிங்களத்துல சொல்றது. இந்த தேற்றான் விதையில இந்த தேற்றான் விதையை பத்தி இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா வந்து இப்ப எங்களோட பாட்டன் பாட்டி காலத்துல வந்து எல்லாம் வந்து இது ஒரு சிறந்த இயற்கை பொருளா வந்து காணப்பட்டு இருக்கு. இந்த தேற்றான் விதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னைய காலத்துல வந்து நீரை சுத்திகரிக்க பயன்படுத்தப்பட்ட வந்து ஒன்றாக வந்து காணப்படுகிறது. அதாவது கலங்கிய நீரை வந்து சுத்தமாக மாற்றுறதுக்கு வந்து பயன்படுத்தி இருக்காங்க.
இந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணியில போட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணியில இருக்கிற அந்த மாசுகள் அழுக்குகள் எல்லாம் வந்து ஒண்டா சேர்த்து கீழே தங்கிக்குமா. மேல இருந்து வந்து என்ன செய்யுமா, நீர் வந்து தெளிவாக மாறுமா. இந்த தேற்றான் விதையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறையவே மருத்துவ குணங்கள் காணப்படுகிறது. ஸோ உடல்ல சேர்ற நச்சுக்களை வெளியாக்குது, குடல்களை வந்து சுத்தமா வச்சிருக்குது, செரிமானத்தை வந்து மேம்படுத்துது, உடல் சூட்டை வந்து குறைக்குது, உடலை வந்து என்ன செய்யுது, இயற்கையாக வந்து சுத்திகரிக்குது. இப்போ நம்மளோட முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி இந்த பாரம்பரிய மருத்துவ அறிவு தான் வந்து இன்றைக்கு இங்கினி நவீன வடிவில் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தேற்றான் விதியை பற்றி எபெக்ஸ் ஏரியால வந்து ஜாயின் பண்ண முதல்ல வந்து தெரியும். அநேகமாக நிறைய பேருக்கு வந்து ஜாயின் பண்ண பிறகு தான் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு வந்து ஜாயின் பண்ண முதல்ல தெரியும். ஆனால் ஒரு விஷயம் வந்து இதில் இருக்கிற இவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்கான்ற ஒரு விஷயத்த வந்து நான் விலகி கொண்டது எபெக்ஸ் ஏரியால வந்து ஜாயின் பண்ணது பிறகுதான் விளங்கிச்சா. இது வந்து அநேகமாக புலனறுவ சைடில் வந்து இதுகிட்ட மரங்கள் வந்து நிறையவே காணப்படுகிறது. ஸோ நான் வந்து பொடி ஹீட் ஓவர்ன்றதால வந்து அப்படி அந்த ஃபோன்களில் வந்து சர்ச் பண்ணி இதுகளை பற்றி கொஞ்சம் தேடிக்கொண்டு அப்போ நான் தேற்றான் விதையை வந்து நிறைய இடத்துல வந்து தேடினேன். அநேகமாக வந்து மருந்து கடைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு புலனறுவில் வந்து இதில் மரம் இருக்குன்னு சொல்லி. அப்போ அங்கே அப்படித்தான் நான் சொன்னேன் தானே, இப்போ அந்த எங்களுக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் வந்து இருக்கிற அந்த பாட்டன் பாட்டிகள்கிட்ட வந்து கேட்டால் இது சம்மந்தமாக தெரியுமெண்டு அப்படி ஒரு வயதான ஒருத்தர் தன் வந்து எனக்கு சொன்னாங்க அங்கே வந்து இதில் மரம் இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் வந்து அங்கே இருந்த எங்களோட சிஸ்டர் கிட்ட வந்து சொல்லி கொஞ்சம் விதைகளை வந்து எடுத்தேன். நான் அதோட பிக்சரை வந்து இதில் எட் பண்ணிடலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விதைகளை வந்து அங்கிருந்து அலப்பிச்சு எடுத்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ நான் வந்து அதை எடுத்ததுக்கான காரணம் வந்து எனக்கு வந்து சரியான வந்து பாடி ஹீட். அப்போ அதே நேரம் வந்து உடல் மெலிவும் கூட. அப்போ நான் வந்து ஒரு பழமொழி பார்த்திருக்கேன், தேற்றான இந்த தேராத உடலையும் தேற்றும் தேற்றான் விதை என்று சொல்லி. ஸோ நான் வந்து அந்த கொஞ்சம் விதைகளை எடுத்து பொட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். பொடி ஹீட் ஓவர் ஆகிக்கிற டைமுக்கு அநேகமாக அதில் வந்து பாதிப்புகள் விளங்கும் தானே. உடம்புல ஹீட் கூட இருக்கக்குள்ள ரேஷஸ் வரும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், இப்படி வந்து ஒரு பிரச்சனைகள் வரும் தானே. அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த டைமுக்கு இதை வந்து ஊற வைப்பேன். மிச்ச நேரம் ஊற வைக்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் எழும்பி வெறும் வகுத்தோட வந்து அந்த தண்ணியை வந்து குடிப்பேன். ஆனால் அப்படி குடிக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற ஃபீல் உண்டிக்கும் உடம்புக்கு. அந்த உடம்பு வந்து ஒரு லேசான மாதிரி ஒரு தன்மையை வந்து உணரும். இப்போ எனக்கு வந்து பொடி ஹீட் ஓவர் தானே. அப்போ அந்த உஷ்ணமெல்லாம் வந்து தணிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அது வந்து செல்லி விளங்க வைக்கல, அதை யூஸ் பண்ணும் போது அது வந்து விளங்கும். ஸோ இப்போவுமே வந்து இங்கினி மில்க் இருந்தாலும் கூட அந்த விதைகள் வந்து வீட்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அநேகமாக இப்போ வந்து யோசிச்சுக்கிறேன். அநேகமாக இப்போ நாங்கள் வந்து வீட்டில் தண்ணி டேங்கி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் தானே. இப்போ அநேகமாக நாங்கள் அதை வந்து எல்லா டைம்லையும் வந்து சுத்தம் செய்கிறது இல்லை, நீண்ட நாட்கள் போகிறத தான் சுத்தம் செய்வோம். ஸோ இப்படி உங்களுக்குமே தெரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல வந்து இப்படி தேற்றான் விதைகள் இருந்தால் ஸோ எல்லாருக்கும் தெரியும் தேற்றான் விதை வந்து நீரை சுத்திகரிக்குதுன்னு சொல்லி நீரை வந்து ஃபில்டர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி தேற்றான் விதைகள் இருந்தால் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற தண்ணி டேங்கி இருக்குது தானே, தண்ணி டேங்கிலையும் வந்து போட்டு வைக்கலாம். ஸோ அந்த அந்த தண்ணியை கூட வந்து என்ன செய்யும், கிளியர் பண்ணும் விளைஞ்சி. அது வந்து மிச்சமுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்களுக்குமே வந்து செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கினி மில்கில் இன்னொரு இன்க்ரீடியன்ஸாக காணப்படுகிறது தான் இந்த கோபி பவுடர். கோபி என்று சொல்லும் போது அநேகமானவங்களுக்கு வந்து விரும்பி யூஸ் பண்ணுறோண்டா வந்து காணப்படுகிறது. ஆனால் இந்த கோபி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சாதாரண சுவைக்கு மட்டும் இல்லாமல் உடலுக்கும் மனசுக்கும் வந்து சக்தி தரக்கூடிய ஒரு இயற்கையான பொருளாக வந்து காணப்படுகிறது. இந்த கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உடனடி சக்தி தரும் தன்மை வந்து காணப்படுகிறது, சோர்வை குறைக்குது, அதே நேரம் வந்து மனதையும் வந்து என்ன செய்யுது, தெளிவாக்கும் பண்பு வந்து இயற்கையாகவே வந்து இதுக்கு காணப்படுகிறது. ஸோ இங்கினி மில்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்க்ரீடியன்ஸாக வந்து காணப்படுகிற இந்த தேற்றான் விதை, இந்த கோப்பி உலர் விதை, இந்த ரெண்டும் வந்து சேரக்கொள்ளால உடலை வந்து உடல் சுத்தம் உடல் சக்தி ரெண்டுமே வந்து ஒரு பானத்தில் வந்து கிடைக்குது. ஸோ இது ரெண்டும் இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் உள்ளடக்கப்பட்ட இந்த இங்கினி மில்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து காணப்படுகிறது. ஸோ நாங்கள் வந்து அதை இப்போ கிளியராக பார்ப்போம், இந்த இங்கினி மில்கில் வந்து எப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து காணப்படுகுதுன்னு சொல்லி. அதில் வந்து முதலாவது விஷயம் வந்து பாருங்க, உடல்ல உள்ள நச்சுக்களை வந்து நீக்கும். இப்போ அநேகமாக வந்து இப்போ நான் இவ்வளோ நேரமும் சொன்னேன் இந்த தேற்றான் விதையில வந்து நீரை சுத்திகரிக்கிற தன்மை இருக்குன்னு சொல்லி. அது எப்படி நீரை வந்து சுத்திகரிக்குது, அதே மாதிரி எங்களோட உடம்புல வந்து அதே விஷயத்த வந்து செய்யுது.
விளங்கிச்சா? உடம்புல இருக்கிற இந்த நச்சுக்களை வந்து நீக்கிறதுக்கு இந்த இங்கினி மில்க் வந்து மிச்சமே வந்து ஹெல்ப் செய்யுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட உடல்ல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உணவு சூழல் காரணமாக வந்து நச்சுக்கள் வந்து சேருது. இந்த நச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? உடல் சோர்வு, தோல் பிரச்சனை, மனச்சோர்வு, உடல் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த நச்சுக்கள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குறைச்சி, உடம்புல இருக்கிற இந்த நச்சுக்களை நீக்கி, உடல வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்க வந்து நாம இந்த இங்கினி மில்க்க வந்து யூஸ் பண்ணலாம். நச்சுக்கள்ன்னு சொல்லி சொன்னா என்ன? நம்மட உடம்புல நச்சுக்கள் வந்து 4 வழிகள்ல வந்து சேருது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உணவுல இருந்து, சுற்றுப்புறச் சூழல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உடம்புல இருக்கிற இயற்கையான செல்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மருந்துகள். இது எல்லாத்தையுமே தான் கொஞ்ச நேரம் யார் இது நேம் போட்டீங்களா? நம்பர் போட்டீங்க சிஸ்டர். கொஞ்சம் கூட மைக்க வந்து கொஞ்சம் அன்மியூட் பண்றீங்களா? நீங்க கதைக்கிறதெல்லாம் கேக்குது. அடுத்தவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. செட்டிங்ல அந்த ஆப்ஷன் காட்டுதும் இல்ல. ஓகே. உடம்புல வந்து இந்த நச்சுக்கள் வந்து என்ன செய்யுது? 4 வழிகள்ல வந்து சேருது. உணவுல இருந்து, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுற்றுப்புறச் சூழல், உடம்புல இருக்கிற இந்த இயற்கை செல்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மருந்துகள். இது எல்லாத்துலயுமே தான் வந்து உடம்புல வந்து நச்சுக்கள் வந்து சேர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இது எல்லாத்துலயுமே வந்து உடம்புல நச்சுக்கள் சேருது. அநேகமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு, கலர் ஃபுட். ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளோட உடம்புல வந்து உருவாகுற நோய்கள், அநேகமா வந்து எங்களோட உடம்புல உருவாகுற நோய்கள்னு சொல்லி சொன்னா என்ன? கழிவுகளோட தேக்கம். இந்த கழிவுகளோட தேக்கத்த தான் நாங்க வந்து என்ன சொல்றோம்? நோய்கள்னு சொல்றோம். இந்த கழிவுகளோட தேக்கம் மூலம் தான் உடம்புல வந்து பலதரப்பட்ட நோய்கள் வருகுது. ஸோ நம்மோட உடம்புல சேருற இந்த கழிவுகள் வந்து, இந்த நச்சுக்கள வந்து சரியான முறையில நீக்கிறதுக்கு வந்து இந்த இங்கினி மில்க் வந்து சிறந்த ஒன்றா வந்து காணப்படுகிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீரிழிவு நோய். டயபெட்டிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இங்கினி மில்க் வந்து பெஸ்ட்டான ஒன்றா வந்து காணப்படுகிறது. இப்போ நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில் எழும்பினதும் வந்து டீ, பிளெயின் டீ, சுகர் கலந்த பானங்களை வந்து குடிக்கிறோம். அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை வந்து என்ன செய்தோம்? உட்கொள்றோம். சில நேரம் வந்து என்ன நடக்கும் சொன்னா ரத்த சர்க்கரை வந்து திடீரென்று சொல்லி கூடும். அந்த டைமுக்கு என்ன நடக்கும்? சோர்வு, தூக்கம் குறைவு, இனிப்பாக வந்து எங்களுக்கு என்ன செய்யும்? அதிகரிப்பு இனிப்போட ஆசை வந்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சேர்ந்து நம்மட உடலை வந்து அதிக அழுத்தத்துல வந்து போடுது. ஸோ இதைத்தான் நாங்க வந்து என்ன சொல்றோம்? இரத்த சர்க்கரை சமநிலை குறைவுன்னு சொல்றோம். நீரிழிவுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த நீரிழிவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய நோய் என்று சொல்லி எல்லாருக்கும் தோணலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மை என்னன்னு சொன்னா உடலுக்குள்ள வந்து இரத்த சர்க்கரை வந்து திடீரென்று உயருதலும், இன்சுலின்ல சமநிலை வந்து குறையிறதும் இதுதான் வந்து அடிப்படையான காரணமா இருக்கு. அதால தான் வந்து இரத்த சர்க்கரைய வந்து கட்டுப்படுத்த இயலாம இருக்கு. சக்தி வந்து திடீரென்று சொல்லி கூடி குறையுது. இனிப்பு, கார உணவுகளுக்கு வந்து ஆசை அதிகம். இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சின்ன சின்ன இந்த மாற்றங்களோட வந்து நாங்க என்ன செய்றோம்? எங்களோட உடம்ப வந்து ஆதரிச்சமாக இருந்தால் பெரிய மாற்றங்கள வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்? எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கரைய வந்து சமநிலைப்படுத்துறதுக்கும், அதாவது சுகர் பிரச்சனைய வந்து இங்கினி மில்க் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒன்றா வந்து காணப்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கேஸ்ட்ரிக் பிரச்சனை. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப சின்ன குழந்தைகள்ல இருந்து வந்து அதிகமா வந்து காணப்படுகிறது. சின்ன பிள்ளைகள்ல இருந்து அதிகமா வந்து காணப்படுகிற ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கு. இப்ப எங்கள்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு பழக்கம் தான் வந்து காலையில எழும்பினது நான் சொன்ன மாதிரி வெறும் வயித்தோட வந்து என்ன செய்யறோம்? பிளெயின் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னு நாங்க பண்ற ஒரு பெரிய ஒரு தவறு. நாங்க வந்து காலையில எழும்பினதும் பிளெயின் டீ எடுக்க முதல் ஒரு சாப்பாட்டை வந்து நாங்க உடம்புக்குள்ள எடுக்க முதல் வந்து கட்டாயம் வந்து என்ன செய்யணும்? வெறும் வயித்துல வந்து நாங்க முதல்ல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி வந்து என்ன செய்யணும்? குடிக்கணும். இது வந்து கட்டாயம். ஸோ காலையில வந்து சாப்பாடு ஸ்கிப் பண்றது ஸ்ட்ரெஸ். அதே நேரம் வந்து லேட் நைட் ஒர்க். ஸோ இந்த டைமுக்கு வந்து என்ன செய்யுது?
வயிறு வந்து என்ன செய்யும் சொன்னா எரிச்சல், அமைதி இல்லை, இதைத்தான் வந்து கேஸ்ட்ரிக் என்று சொல்றோம். அதாவது வந்து வயிற்றுல வந்து இருக்கிற அந்த எசிட் பேலன்ஸ் வந்து பாதிக்கப்படுற நிலையத்தான் நாங்கள் வந்து கேஸ்ட்ரிக் என்ற ஸோ வயிறு எரிச்சல், வாந்தி உணர்வு எல்லாம் வந்து ஏற்படும் இதால். ஸோ இந்த டைமில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இன்னும் பிளேன் காஃபி குடிக்கிறோம், சாப்பாடுகளை வந்து உள்ளெடுக்கிறோம். இந்த டைமுக்கு வந்து என்ன செய்யும், எசிட் வந்து என்ன செய்யும், அந்த எசிட் தன்மை வந்து என்ன செய்யும், கூடும். இதால் வந்து எங்களுக்கு என்ன நடக்கும், ஆல்ரெடி வந்து எரியிற வயிற்றுக்கு வந்து இன்னுமே நாங்கள் வந்து ஸ்ட்ராங்கான விஷயத்த வந்து கொடுத்தா வந்து நார்மல் ஆகுமா? ஒரு நாளும் நார்மல் ஆகாது. ஸோ வயிற்றுக்கு வந்து வயிற்றை வந்து நாங்கள் என்ன செய்யணும், மென்மையாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணக்குள்ளால வந்து எரிச்சலை தூண்டாது, அது எரிச்சலை தூண்டாது, காமாக வந்து ஃபீலிங்கை தரும். ஸோ அதனால் வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக வந்து காணப்படுகிறது இந்த இங்கினி மில்க். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மலச்சிக்கல் பிரச்சனை. மலச்சிக்கல்கள் இருந்து பாதுகாத்து செரிமானத்துக்கு வந்து உதவி செய்யுது. ஸோ இங்கினி மில்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்குமே வந்து ஒரு சிறந்த ஒரு தீர்வாக வந்து காணப்படுகிறது. இப்போ இந்திய வாழ்க்கை முறையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகமானவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனையாக தான் இந்த மலச்சிக்கல், செரிமான கோளாறு வந்து இருக்கு. ஸோ முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இயற்கை உணவுகள் வந்து குறைவு, அதே நேரம் வந்து நார்ச்சத்து, ஃபைபர் இல்லாத உணவு, போதிய அளவு நீர் இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கான ஒரு காரணமாக வந்து காணப்படுகிறது. இப்படியான டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குடல்ல கழிவுகள் வந்து என்ன செய்யுது, சரியான முறையில் வந்து நகராது, செரிமானம் வந்து என்ன செய்யும், மெதுவாகத்தான் நடக்கும். ஸோ குடல் இயக்கம் குறைவு, இதுக்கு வந்து மருந்து எல்லாம் வந்து தேவைப்படாது, உணவுலேயே வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், தீர்வு இருக்கு. ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து செரிமான கோளாறுக்கும் இந்த இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டான ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணக்குள்ளால வந்து பார்த்தீங்கன்னா குடலோட இயக்கத்தை வந்து தூண்டும், செரிமானம் வந்து என்ன செய்யும், சரியான முறையில் வந்து நடக்கும். அதே நேரம் வந்து வயிற்றிட காற்று வீக்கம் வந்து குறைக்கும். அநேகமாக வயிற்றிட காற்றுன்னு சொன்னா அநேகமானவங்க வந்து சொல்லுவாங்க வயிறு ஊதுறன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும் இந்த இங்கினி மில்க் யூஸ் பண்ணுறதால. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வயிறு வந்து சாந்தம் தரும். ஸோ நல்ல செரிமானம் இருந்தால் மலச்சிக்கல் வந்து தானாக குறையும். அதால் வந்து மலச்சிக்கலுக்கு வந்து டாக்டரை நாடி வந்து நாங்கள் மருந்துகளில் தீர்வு தேடாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து உணவுகளுக்குள்ளே வந்து தீர்வை தேடணும். அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்குமே வந்து உதவி செய்யுது. இந்த இடத்துல வந்து நாங்கள் நல்ல ஒரு விஷயத்த வந்து விளங்கி கொள்ளணும். உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு இங்கினி மில்க் மட்டும் யூஸ் பண்ணால் உடல் எடை வந்து குறையும் என்று சொல்றது வந்து எல்லாருக்கும் வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னு சொன்னால் வந்து ஒவ்வொருத்தருடையும் வந்து உடல் அமைப்பு, மெட்டபாலிசம், அதே சமயம் வந்து உணவு பழக்கம், வாழ்க்கை முறை வந்து வேறுபடுகிறது. அதனால வந்து இங்கினி மில்கோட வந்து கார்சினியா சப்ளிமெண்ட்டை வந்து சேர்த்து சரியான முறையில் வந்து பயன்படுத்துறது மூலம் வந்து உடல்ல இருக்கிற கொழுப்புகள் அந்த சேர்றதை வந்து கட்டுப்படுத்தி பசியை குறைச்சி மெட்டபாலிசத்தை தூண்டி உடல் எடையை வந்து என்ன செய்யலாம், குறைக்கிறதுக்கு வந்து இந்த இங்கினி மில்க் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதால் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் விளையாண்டு கொள்ளணும். இங்கினி மில்கோட வந்து கார்சினியா சப்ளிமெண்ட்டை சேர்த்து யூஸ் பண்ணும் போது எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், எங்களோட உடல் எடையை வந்து குறைச்சி கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக ஆரோக்கியத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ இங்கினி மில்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட உடம்புக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரமே வந்து அமைதியாக வேலை செய்கிற ஒரு உறுப்பு தான் இந்த கிட்னி. வலைஷா அது வந்து வலியை வந்து செல்லாது, சத்தம் போடாது. ஆனால் வந்து பாதிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு வந்து அதோட மதிப்பு வந்து தெரியும். ஸோ கிட்னி என்ன வேலை செய்யுதுண்டா ஒரு வீட்டோட கிளீனர் மாதிரி. ஒரு வீட்டோட கிளீனர் மாதிரி என்று தான் சொல்லணும். ஸோ நாம வந்து சாப்பிட்ற இந்த உணவு, மருந்துகள், கழிவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கிட்னி தான் சுத்தம் செஞ்சு வெளியே அனுப்புது. ஸோ இப்படியான ஒரு கிளீனரை வந்து நம்ம கவனிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இல்லை, பெயின் எதுவும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து வலி இல்லாமல் தான் ஆரம்பிக்கும். அதை நாங்கள் இந்த இடத்துல நல்லா விளங்கிக்கொள்ளணும். அடிக்கடி வந்து சோர்வு, கால் முகத்தில் வந்து வீக்கம், சிறுநீரக எரிச்சம்,
சிறுநீரக எரிச்சல், அதே நேரம் வந்து தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, உடல் வந்து கனமாக வந்து இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்னி சுமை அடைவதற்கான ஒரு சைலண்ட் சிக்னலா வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நாம ஒரு விஷயத்த நல்லா விளங்கிக்கொள்ளணும். கிட்னி வந்து பாதிக்கப்பட்ட பிறகு வந்து சரி செய்யறது வந்து கஷ்டம். அதுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு முதல்ல வந்து சப்போர்ட்டை கொடுத்தா வந்து எங்களுக்கு வந்து எங்களோட கிட்னியை வந்து பாதுகாக்க இயலும். கிட்னி பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் இந்த இங்கினி மில்க் வந்து ஒரு ஆரோக்கியமான பெஸ்டான ஒரு சப்போர்ட்டை பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தைராய்டு இம்பேலன்ஸுக்குமே வந்து இங்கினி மில்க் வந்து ஆன்சர் தருது. இப்போ தைராய்டு இம்பேலன்ஸுக்கு வந்து தைராய்டு இம்பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்பட்டதுன்னு சொன்னால் அயடின் குறைவு, ஹார்மோன் ஹார்மோன் சமநிலை, அதே நேரம் வந்து மரபணு காரணங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யுது? தைராய்டு இம்பேலன்ஸுக்கு வந்து காரணமாக இருக்கு. அதிக சோர்வு, உடல் எடை அதிகரிப்பு, முடித்தோல்ல வந்து பிரச்சனை, அடுத்து வந்து குளிர் சலிச்சிக்க இல்லாம போறது. இப்போ உடல் வந்து சுறுசுறுப்பு இல்லாம குறைவான அந்த தைராய்டுக்கு வந்து அறிகுறியா வந்து இதெல்லாம் வந்து காணப்படுகிறது. அதிகமான தைராய்டுக்கு வந்து அறிகுறிகளாக வந்து காணப்படுகிறது தான் இதய துடிப்பு அதிகம், உடல் எடை குறைவு, தூக்கம் குறைவு, உடல் சுறுசுறுப்பு அதிகம். இப்படியான அறிகுறிகள் வந்து இந்த தைராய்டுக்கான அறிகுறிகளாக காணப்படுகிறது. அதாவது அதிகமான தைராய்டுக்கான அறிகுறிகளாக வந்து காணப்படுகிறது. இதுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தைராய்டு இம்பேலன்ஸுக்குமே வந்து இங்கினி மில்க் வந்து சிறந்த ஒன்றா வந்து காணப்படுகிறது. அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு தசைகளோட வலி. சரியா? மூட்டு இறுக்கம், தசை வலி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் இயக்கம் கடினம், இந்த பிரச்சனைக்கு வந்து இங்கினி மில்க் வந்து தீர்வாக இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து போடுற இந்த பெயின் கில்லரை வந்து நாங்கள் நம்புகிறோம். ஜஸ்ட் வந்து அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். ஸோ எங்களுக்கு வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் இல்லாதால வந்து வலி என்ன செய்யும்? திரும்ப திரும்ப வரும். அதுக்கு வந்து நாங்கள் ஒரு சொல்யூஷனாக வந்து எங்களுக்கு இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணலாம். இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணும்போது மூட்டு இறுக்கம் குறைஞ்சி, அதே நேரம் வந்து தசைகளுக்கு வந்து ஒரு மென்மையான ஆதரவை வந்து தரும் இந்த இங்கினி மில்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரத்த சுத்திகரிப்புக்கு இயற்கையான ஆதரவு. சரியா? இரத்த சுத்திகரிப்புக்கு வந்து இயற்கையான ஆதரவை வந்து தரக்கூடியதாக காணப்படுகிறது இந்த இங்கினி மில்க். தேற்றான் விதை வந்து எப்படி நீரை சுத்திகரிக்குதோ அதே மாதிரி இந்த இங்கினி மில்கை வந்து நாங்கள் உள்ளெடுக்கும் போது எங்களோட ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறதா காணப்படுகிறது இந்த இங்கினி மில்க். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதுகாப்புக்கு இயற்கை ஆதரவு. இப்போ கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த இங்கினி மில்க். இப்போ எங்களோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய உறுப்புல ஒன்று தான் இந்த கல்லீரலும். கல்லீரல் வந்து சுத்தமாக இருந்தால் செரிமானம், எனர்ஜி, மெட்டபாலிசம் எல்லாம் வந்து என்ன செய்யும்? ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நேச்சுரலான வழியில் வந்து நாங்கள் கல்லீரலை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து இங்கினி மில்க் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது? சப்போர்ட் பண்ணுது. ஸோ நேச்சுரலான முறையில் கல்லீரலை பராமரிக்க எங்களுக்கு வந்து இங்கினி மில்கை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூளை பழங்களை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூளை கலங்களை விருத்தியாக்கி நினைவாற்றலை அதிகரிக்கிறது. மேலும் உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்களை அதிகரிக்கிறது. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒன்றா வந்து காணப்படுகிறது இந்த இங்கினி மில்க். எங்களோட மூளையிட கலங்களை வந்து விருத்தியாக்கி நினைவாற்றலை வந்து அதிகரிக்குது. ஸோ அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரற்ற மாதவிடாய் பிரச்சனை. ஸோ இந்த சீரற்ற மாதவிடாயமே வந்து சரி செய்யுது இந்த இங்கினி மில்க். இது வந்து ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக வந்து காணப்படுகிறது. இப்போ பெண்களுக்கான வந்து ஆரோக்கியத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த மாதவிடாய் சுழற்சி. இப்போதைய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், தவறான உணவு பழக்கம், தூக்கம் குறைவு போன்ற காரணங்களால் வந்து நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரகியுலர் பீரியட் வந்து பிரச்சனை ஏற்படுகிறது. ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் தாமதம், அதாவது பீரியட் வந்து
டிலே அதே நேரம் வந்து ஏர்லி பீரியடுக்கு வந்து சிலருக்கு வந்து சரியான ஃப்ளோ இல்லாமல் போகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே தான் வந்து இரகுலர் பீரியட்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இந்த பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உடம்ப வந்து மெதுவாக வந்து நேச்சுரலாக வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் தேவை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கினி மில்க் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக வந்து காணப்படுகிறது. அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொலஸ்ட்ரால். சரியா, கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணவுமே வந்து இந்த இங்கினி மில்க் வந்து என்ன செய்யுது, நல்ல ஒரு தீர்வாக வந்து இருக்கு. ஸோ பிளட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிச்சா வந்து என்ன செய்யும், எங்களோட இதய நலம் வந்து பாதிக்கப்படும். ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நரம்புகளில் வந்து பிளக்கை வந்து ஏற்படுத்தும். கெட்ட கொலஸ்ட்ரால் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோ, அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் வந்து என்ன செய்யுது, பொடியை வந்து ரெக்கவரி, அதாவது உடல் சுத்தத்தை வந்து குறைக்கும். அதே சமயம் வந்து உடம்புல வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பிரச்சனைக்குமே வந்து இங்கினி மில்க் யூஸ் பண்ணுறது மூலம் வந்து இப்படியான பிரச்சனைகள்ல இருந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோம், இங்கினி மில்கில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸை பார்த்தோம். மூட்டு வலியால் வந்து அவதிப்படுறதுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது. அதே சமயம் வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அதே நேரம் வந்து சிறுநீரக நோயாளிகளுக்கு, இப்படி வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து என்ன செய்யுது, இந்த இங்கினி மில்க் வந்து பெஸ்ட்டான ஒன்றா வந்து காணப்படுகிறது. ஸோ இந்த இங்கினி மில்கில் வந்து இன்னும் பார்க்க போனால் நிறையவே வந்து ஏராளமான குணநலங்கள் வந்து காணப்படுகிறது. இந்த இங்கினி மில்க் யூஸ் பண்ணுறது மூலம் உடம்புல வந்து இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றுது. அதே நேரம் வந்து என்ன செய்யுது, ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது, கண் பார்வையை வந்து மேம்படுத்துது, சிறுநீர் தொற்றில் இருந்து என்ன செய்யுது, உடலை வந்து பாதுகாக்குது, சிறுநீரக கற்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரைக்குது. இப்போ நார்மலாக வந்து இப்போ இந்த மாதிரி கற்கள் வந்து உருவாகும் போது என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து பெரிய பெரிய ஆப்ரேஷன்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய அளவில் செலவு பண்ணி நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், ஆப்ரேஷன்களை பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இதுக்குமே வந்து நேச்சுரலான முறையில் வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யுது, இங்கினி மில்க் வந்து பெஸ்ட்டான ஒன்றா காணப்படுது. நல்ல ஒரு சொல்யூஷனை வந்து தரக்கூடியதாக காணப்படுகிறது. நெஞ்சரிச்சலையுமே வந்து குணமாக்குது. ஸோ குடற்புண் நோய்களையுமே வந்து குணப்படுத்துது. சீரற்ற மாதவிடாயை வந்து சரி செய்யுது. உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது. உடல் பருமனை வந்து குறைக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கு இங்கினி மில்கோட கால்சியம் சப்ளிமெண்ட்டை சேர்த்து யூஸ் பண்ணணுமெண்டு. ஸோ உடல்ல இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவையுமே வந்து குறைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்க செய்யுது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பிரச்சனையா இருக்குது, உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதால வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் டக்குன்னு வந்து என்ன செய்யுது, உடம்புக்கு வந்து விசபீஜ போறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து செல்ல நான் கேட்டிருக்கிறேன் இந்த காலம். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணலாம். கல்லீரலை வந்து பாதுகாக்கும். ஸோ கல்லீரல் வந்து என்ன செய்யுது, எங்களோட உடம்புல வந்து ஒரு மெயின் உறுப்பாக வந்து காணப்படுகிறது. ஸோ அதுகள் வந்து கெட்ட எங்களோட முழு உடம்பும் கெட்ட மாதிரி தான். ஸோ அதால வந்து கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கும் இங்கினி மில்க் வந்து சிறந்த ஒன்றா காணப்படுகிறது. அடுத்தது வந்து இன்னொரு பிரச்சனை வந்து கேர்ள்ஸ் எதிர்நோக்கிற இன்னொரு பிரச்சனை வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்குமே வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் தரக்கூடியதாக காணப்படுகிறது இந்த இங்கினி மில்க். நீரிழிவு நோயை வந்து குணப்படுத்துது, முதுகு வலியை வந்து குறைக்குது. இப்போ நிறைய பேர் இப்போ வயதானவங்கன்னு சொல்லி இல்லை, வயசுக்கு போக முந்தைய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகு வலியெல்லாம் காணப்படுகிறது. ஸோ இதுக்குமே வந்து நல்ல ஒரு ஆன்சர் தரக்கூடியதாக காணப்படுகிறது இந்த இங்கினி மில்க். ஈரலை வந்து பாதுகாக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து என்ன செய்யும், நீக்கும். ஸோ மூல நோயை வந்து குணப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும். அநேகமாக வந்து கருப்பப்பை கட்டிகளையுமே வந்து வெளியேற்றும். நாங்கள் வந்து இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் கொடுத்தேன்னு சொல்லி குரூப்லேயும் பார்த்துக்கிறோம். நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கருப்பப்பை கட்டிகளை வந்து வெளியேற்றுறதுக்குமே வந்து இந்த இங்கினி மில்க் வந்து சிறந்த ஒன்றா காணப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நினைவாற்றலை வந்து மேம்படுத்தும். வலிப்பு நோயை கூட வந்து குணமாக்கக்கூடிய தன்மை வந்து என்ன செய்யுது, இந்த இங்கினி மில்கில் வந்து காணப்படுகிறது. ஸோ நாங்கள் வந்து இப்போ பார்ப்போம் இந்த இங்கினி மில்க்ட யூஸிங் மெத்தட். சரியா, இந்த இங்கினி மில்க்ட யூஸிங் மெத்தடை பார்ப்போம்.
2-3 கப் வந்து வெதுவெதுப்பான தண்ணீர்ல வந்து 1 டீஸ்பூன் இங்கினி மில்க் பவுடரை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நாங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். அநேகமாக நாங்கள் வந்து வேறு வேறு மில்க் ஐட்டம் யூஸ் பண்ணுற பழக்கம் வந்து எங்கள்கிட்ட இருக்குமேயாக இருந்தால் அதுகளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணுறது நல்ல. ஸோ எங்களுக்கு வந்து சுகர் எட் பண்ண தேவையில்லை. அப்படி சுகர் வந்து தேவைன்னு சொல்லி சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை தவிர்ந்து லைட்டாக வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ப்ரௌன் சுகரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து சுகர் எட் பண்ணாமல் குடிக்கிறது வந்து மிச்சமே நல்ல. ஓகே. இப்ப நாங்க வந்து பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சு நிறையவே வந்து வேற வேற மில்க் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்றவங்க வந்து இருக்காங்க என்ன. முதல்ல வந்து நாங்க யூஸ் பண்ற அந்த பால் வந்து எங்களோட உடம்புக்கு வந்து நல்லது தானான்றத வந்து நாங்க ஒவ்வொருத்தருமே வந்து யோசிக்கணும். ஏன்னு சொன்னா பால்ன்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தைகள்ல முதல் பெரியவங்க வர எல்லாருமே வந்து டெய்லி எடுத்துக்கிற ஒரு முக்கியமான உணவாக வந்து காணப்படுகிறது. ஸோ ஆனா வந்து ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு சொல்லி சொன்னா, இன்றைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட்ல வந்து கிடைக்கிற இந்த நிறைய பால்மாக்கள் வந்து ரசாயனம் கலந்ததாக வந்து இருக்கு. அத நாங்க வந்து கண்களால வந்து பார்க்க இயல. அதே நேரம் வந்து சுவையாலயம் வந்து எங்களுக்கு என்ன செய்ய இயலாது, கண்டுபிடிக்க இயல. ஆனா வந்து என்ன செய்யும், உடம்பு அத வந்து உணர ஆரம்பிக்கும். இந்த கெமிக்கல் கலந்த மில்க்க வந்து நாங்க தொடர்ந்து பாவிக்கக்குள்ள வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னு சொல்லி சொன்னா, செரிமான கோளாறுகள் ஏற்படுகிறது. வயிற்றுல வந்து உப்புசம், எரிச்சல், உடல் சக்தி குறைவு, ஹார்மோன் வந்து சமநிலை பாதிப்பு, குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு வந்து உடல் நல பாதிப்பு, நீண்ட கால உடல் நல பிரச்சனைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. அதே சமயம் வந்து இந்த கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு, தோல் பிரச்சனைகள், அரிப்பு, அலர்ஜி இதெல்லாம் வந்து ஏற்படுகிறது. இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் வந்து என்ன செய்யுது, குறைய தொடங்குது. ஸோ இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து என்ன செய்யுது, இந்த நாங்கள் கெமிக்கல் கலந்த மில்க்குகளை வந்து குடிக்கிறது மூலம் வந்து ஏற்படுகிறது. இதெல்லாம் வந்து என்ன செய்யும், ஒரே நாளில் வந்து எங்களுக்கு வந்து வராது. விளங்குச்சா? இப்படியான பாதிப்பு வந்து ஒரே நாளில் வராது, மாதங்கள் வருடங்கள் கடந்து தாக்கம் செலுத்தும். ஸோ லாங் டேர்ம் பாதிப்புன்னு சொல்லி சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், அடிக்கடி உடம்பு வந்து சரியில்லாமல் போகும், கல்லீரல் சிறுநீரகம் வந்து என்ன செய்யும், மெதுவாக வந்து பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களை வந்து பயமுறுத்துறதுக்கு வந்து செல்லல, உங்களுக்கு வந்து புரிய வைக்கத்தான் சொல்றேன். அப்போ நாங்க வந்து இதுக்கு ஒரு மாற்றீடு இல்லையான்னு சொல்லி கேட்டால் இருக்கு. ஸோ அநேகமா நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்ற ஒரு விஷயம், இப்போ கெமிக்கல் கலந்த பால்களை வந்து உள்ளெடுக்கும் போது இப்படியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சும் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களோட ஃபெமிலிலையும் இருப்பாங்க, சம்டைம் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். எல்லாரும் வந்து யோசிச்சு பாருங்க. அநேகமா இப்போ இந்த ரத்தி, எங்கர் இப்படி வந்து ஒரு மில்க் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றவங்க இருப்பீங்க தானே. சில பேருக்கு வந்து ஆஹ் இந்த மில்க்குகள் வந்து காலையில குடிக்காம இருக்கலாது. அவங்களுக்கு வந்து டெய்லி அதை வந்து என்ன செஞ்சுக்கணும், குடிச்சிக்கணும். ஒரு நாள் வந்து அவங்களுக்கு குடிக்க இல்லாம போனாலும் அந்த மில்க் வந்து அவங்களுக்கு ஒரு நேரம் குடிச்சு கொள்ள இயலாத சுச்சுவேஷன் ஆகினாலும் கூட அவங்களுக்கு வந்து என்ன செய்யுது, ஆஹ் வாந்தி வருகுது. அதே சமயம் வந்து தலைவலி, தாங்க இயலாத தலைவலி விளையாச்சா இது வருகுது. அநேகமா இது வந்து எங்களோட ஃபெமிலில இருக்குது பிரச்சனை. அதாக வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா, இப்போ எங்களோட வீட்டில் எங்களோட மாமி எடுத்துக்கொண்டா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டெய்லி வந்து காலையில வந்து இந்த மில்க் வந்து குடிக்கவே வேணும். குடிக்கலன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து தாங்க இயலாத அளவுக்கு தலைவலி வரும். அதாவது இப்ப தலைவலின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு ஒரு பெயினா இருக்கும்னு சொல்லி, அந்த அளவுக்கு தலைவலி வரும். அந்த தலைவலியோட அந்த உரத்துட காரணத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சில டைமுக்கு வந்து ஆஹ் வாந்தியும் போகும். விளங்குச்சா? இப்படியான பிரச்சனைகளுமே வந்து என்ன செய்யும், இந்த கெமிக்கல் கலந்த பால்களை வந்து உள்ளெடுக்கிறதால வந்து ஏற்படும். ஸோ அதே மாதிரி நான் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். எங்களோட வீட்ல பேபிஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மில்க் ஐட்டங்கள் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது அடிக்கடி வந்து சளி பிரச்சனை வந்துச்சு. அடிக்கடி வந்து அவங்களுக்கு சளி பிரச்சனை வந்துச்சு. அதால வந்து அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு விடுறதுக்கெல்லாம் வந்து கஷ்டமாகும். தெரியும் தானே, சின்ன பேபிஸுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்படியான பிரச்சனைகள் இந்த சளி பிரச்சனைகள் வரக்குள்ள வந்து மூச்சு விட்டுறது கஷ்டமாகுது. ஸோ நான் வந்து இதை வந்து ஆரம்பத்துல கவனிக்கல. பிறகு வந்து எபெக்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு வந்து இப்போ எங்களுக்கு வந்து மில்க் இருக்கு தானே, 2 மில்க் இருக்குண்ணே, இங்கினி மில்க், நியூட்ரிஷேக். ஸோ இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு வந்து நான் கவனிச்ச ஒரு விஷயம், எப்படியுமே மாசத்துக்கு வந்து ஒரு 4-5 தடவை மாதிரி மருந்து எடுக்கிறது, கூடினாலும் குறையாது, அடிக்கடி மருந்து எடுக்கணும் இந்த சளி பிரச்சனைக்கு. ஆனா வந்து இதுல பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வந்துச்சு.
விளங்கிச்சு. அப்படியான அந்த பிரச்சனை வந்து இல்லாம போணுச்சு. அப்ப நான் விளங்கி கொண்ட ஒரு விஷயம் அநேகமா தெரியும். மில்க் இல்லாம எங்களோட வீட்ல வந்து இருக்கலாம் இருக்கிறதுக்கான காரணம் இதுதானண்டு. அதே மாதிரி நான் அந்த மில்கை ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகளோட உடம்புல வந்து இப்படியான ஒரு மாற்றம் வரதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமா வந்து அமைஞ்சிச்சு. ஸோ இந்த இப்படியான மில்க் ஐட்டம்ஸ்ல வந்து சரியான வந்து கெமிக்கல் சீக்கிரத்துல வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான காரணம் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து யோசிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேற ஒரு மாற்று இல்லையான்னு சொல்லி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாம வந்து என்ன செய்யலாம், இயற்கையான நேச்சுரலான பானங்களை வந்து எங்களுக்கு உள்ளெடுக்கலாம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து இப்போ முன்னைய காலத்துல மாதிரி நாங்க வந்து இந்த தேற்றான் விதைகளை சேகரிச்சோ இல்லாட்டி முந்தியெல்லாம் வந்து என்ன செய்வோம், இந்த வெளிமலெல்லாம் வந்து அவிச்சு குடிப்பாங்க. இதுகளை தான் பானமா வந்து குடிச்சாங்க. இப்படி வந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டு காய வச்சு வறுத்து குடிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. எங்களுக்கு வந்து எபெக்ஸரா வந்து என்ன செய்யுது, அது ஒரு லேசான முறையில் ஒரு பானமாக வந்து தந்திருக்கு. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து இது நேச்சுரலான முறையில் தயாரிக்கப்படுது. இவ்வளோ நேரமும் நான் பண்ண எக்ஸ்பிளனேஷன்ல வந்து உங்களுக்கு கிளியராக வந்து விளங்கியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த நேச்சுரலான முறையில் தயாரிக்கப்படுற இந்த பானங்களை வந்து உள்ளெடுக்கிறது மூலம் வந்து எங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் மில்க் மூலம் வர இந்த பாதிப்புகள்ல இருந்து எங்களுக்கு வந்து தவிர்த்து கொள்ளலும். ஸோ கெமிக்கலால் வந்து உடம்பை வந்து நாங்கள் சோர்வடைய செய்யறதுக்கு பதிலாக வந்து நேச்சுரலான முறையில் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், உடலை பாதுகாக்க விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த இங்கினி மில்கை வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நோய் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இல்லை விளங்கிச்சா. எல்லா விதமான நோய்கள்ல இருந்தும் உடம்பை பாதுகாத்து கொள்ளணும், ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன செய்யலாம், இந்த இங்கினி மில்கை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க எல்லாரும் வந்து முடிவெடுங்க நீங்க எப்படியான மில்கை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இந்த இங்கினி மில்க்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2590 ரீட்டைல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2950 ரூபா. ஸோ ஒரு இங்கினி மில்க் வந்து நாங்கள் சேல் பண்ணுற மூலம் வந்து எங்களுக்கு 360 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் கூட இதில் குணநலன்கள் வந்து அதை விட ஏராளமானதாக வந்து காணப்படுது. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரைஸ் கூடன்னு சொல்லி. ஸோ அந்த ப்ரைஸை விட நீங்கள் வந்து இதை விட ப்ரைஸ் குறைவான மில்க்குகள் எடுத்து இப்போ நான் இவ்வளோ நேரமும் சொன்ன மாதிரி இப்படியான பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் முகம் கொடுக்க நேரிடுறதையும் விட கொஞ்சம் ப்ரைஸ் கூடவாக இருந்தாலும் உங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு தேர்வை வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து மிச்சமே நல்ல. ஸோ அதால் வந்து எல்லாரும் விளையங்கோங்க. இங்கினி மில்க் வந்து என்ன செய்யுது, எங்களோட உடம்புக்கு எங்களோட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டை தரக்கூடியதாக வந்து காணப்படுகிறது. ஸோ நாங்கள் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செஷனில் இருக்கிற எத்தனை பேர் வந்து இங்கினி மில்க் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, செக் பாக்ஸில் போடுங்க பார்க்க எத்தனை பேர் இங்கினி மில்க் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி. அநேகமாக நாங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணும் போது என்ன செய்வோம், எங்களோட ஃபேஸ்னல் யூஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணி அதில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆன்சர் கிடைச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அடுத்தவங்களை நாடி அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண போவோம். சரிங்களா. அந்த வகையில் வந்து இந்த இடத்துல வந்து இங்கினி மில்க் யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, செக் பாக்ஸில் போடுங்க பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து நியூவாக ஜாயின் ஆகின நியூ மெம்பர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து மிச்சமே வந்து விலையும் கொள்ளையிலும் பாருங்க எவ்வளோ பேர் வந்து இந்த இங்கினி மில்க் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு குணநலங்கள் கொண்டதாக வந்து காணப்படுகிறது இந்த இங்கினி மில்க். அநேகமாக வந்து எங்களோட வீட்டில் வந்து நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணுற எல்லாரும் பொதுவாக எங்களோட உமாவுமே வந்து இந்த இடத்துல வந்து இங்கினி மில்க் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுமே வந்து தொழில் போகிற அவங்களுக்கு வந்து அந்த உடம்பு வந்து டயர்டாகிற கூட அடிக்கடி வந்து ஜாயிண்ட் பெயின் அந்த இந்த வலி எந்த ஒரே வலியைத்தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த இங்கினி மில்க் வந்து நல்ல ஒரு ஆன்சர் கொடுத்திக்குது. ஸோ மாஷாலா பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நிறைய பேர் வந்து என்ன செய்றீங்க, இங்கினி மில்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இந்த விஷயத்தை வந்து நாங்கள் எங்களோட வந்து முடிக்காம விளங்கிச்சா, இந்த விஷயத்த வந்து நாங்கள் மீண்டு போட்டாலும் போதுமே.
இந்த விஷயத்த வந்து நாங்க எங்களோடயே முடிக்காம, இப்ப நாங்க இவ்வளோ நேரம் வந்து இதுகள்ட்ட வந்து குணநலன்கள் வந்து நிறையவே தெரிஞ்சிருப்போம். இந்த விஷயத்த வந்து நாங்க எங்களோட முடிக்காம, இன்னமுமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இன்னும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, இப்படி எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டயுமே வந்து நாங்க இந்த விஷயத்த வந்து கொண்டு போறது மூலம் வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எங்களோட மூலம் வந்து ஒரு நல்லது நடந்ததாக இருக்கும். விளங்குச்சா? ஒருத்தருக்கு வந்து நாங்க ஒரு நல்லது செஞ்சதா இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தின் மேல கவனம் செலுத்துற ஒவ்வொரு நபருமே வந்து இந்த இடத்துல வந்து தெளிவா யோசிச்சு முடிவெடுங்க. எப்படியான மில்க் ஐட்டம்ஸ வந்து நீங்க பாவிக்க போறீங்க. உங்களோட பேபிஸ்க்கு எப்படியான மில்க்க வந்து நீங்க குடுக்க போறீங்க. இப்படியான விஷயங்கள வந்து எல்லாரும் வந்து யோசிச்சு செயல்படுங்க. இது ஒரு செஷனாக மட்டும் பார்க்காம, இது ஒரு ப்ராடக்ட் ட்ரெய்னிங்காக மட்டும் பார்த்துட்டு சும்மா விடாம, கொஞ்சம் லைஃப்லயுமே வந்து நாங்க மாற்றங்கள கொண்டு வந்தால், இன்ஷா அல்லாஹ் அது வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸாக வந்து நான் நினைக்கிறேன். ஓகே. நாங்க வந்து இப்ப இந்த இடத்துல வந்து பார்ப்போம். நெறையவே கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்கு. இப்ப செட்லயும் வந்து நெறைய பேர் போட்டிருந்தீங்க. மாஷா அல்லாஹ் நெறைய பேர் யூஸ் பண்றேன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணவங்களோட ஃபீட்பேக்குகள வந்து நாங்க இந்த இடத்துல வந்து பார்ப்போம். ஸோ நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சுகர் பிரச்சனைக்கு வந்து சுகர் லெவல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து இங்கினி மில்க் வந்து பெஸ்ட்டா காணப்படுகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த ஃபீட்பேக்க வந்து உங்களுக்கு பார்க்குறது மூலம் வந்து தெரிஞ்சு கொள்ள இயலும். எந்த அளவுக்கு வந்து இங்கினி மில்க் வந்து இவங்களுக்கு ஆன்சர் குடுத்திக்குதுன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இந்த ஃபீட்பேக்க பாருங்க. கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் குடுத்திருக்குது. விளங்குச்சா? நான் வந்து சொல்லியிருந்தேன். கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்குமே வந்து இங்கினி மில்க் வந்து நல்லமென்று சொல்லி, அதே மாதிரி இவங்கள பாருங்க யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபீட்பேக் தந்திக்கிறாங்க. ஃபீட்பேக்க பார்க்கும்போதே அவ்வளோ ஹேப்பியா ஃபீல் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், இதுகள பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹொப் உருவாகுது தானே பாருங்க. விளங்குச்சா? பயம் இல்லாம வந்து எங்களுக்கு வந்து இங்கினி மில்க் எடுக்கலாம். நாங்க வந்து மெடிசின் இல்லையே உள்ள எடுக்கிறோம். விளங்குச்சா? நாங்க வந்து ஒரு நேச்சுரலான முறையில வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு உணவத்தான் நாங்க உள்ள எடுக்கிறோம். ஒரு உணவென்று கருத்துல கொள்ளுங்கள். ஒரு உணவத்தான் நாங்க வந்து உள்ள எடுக்கிறோம். ஸோ இந்த ஃபீட்பேக்கையும் பாருங்க. இவங்களுக்கு வந்து ஆ வெயிட்ட வந்து குறைக்கிறதுக்கு வந்து இங்கினி மில்க் வந்து நல்ல ஒரு ஆன்சர் குடுத்திருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கினி மில்க்கோட வந்து கார்சினியா சப்ளிமெண்ட்ட சேர்த்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி. ஸோ அந்த வகையில வந்து இவங்க வந்து ஒரு மாசத்துல வந்து கிட்டத்தட்ட 3 கிலோகிராம் எடை வந்து குறைஞ்சிக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் தந்திக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இத பாருங்க. இந்த உம்மாக்கு வந்து ஈரலுக்கு பக்கத்துல வந்து கொழுப்பு கட்டி இருந்து. வந்து 2 வீக் மாதிரி இங்கினி மில்க் வந்து எடுத்தா, அது வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்த. பிறகு வந்து அவ அ காசினியா சப்ளிமெண்ட்ட சேர்த்து எடுத்தா, மாஷா அல்லாஹ்ன்னு சொல்லி இப்ப அந்த கொழுப்பு கட்டி ஃபுல்லா வந்து அ கலைஞ்சிட்டுன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ஸோ இத பார்க்கக்குள்ளாலே அவ்வளோ ஹேப்பியா ஃபீல் ஆகுது. இது மாதிரி நெறைய பேருக்கு வந்து இந்த கொழுப்புகள கரைச்சிக்குது, அந்த கட்டிகள வந்து நீக்கிக்குது. இப்படி வந்து அ நெறையவே வந்து ஆன்சர் குடுத்திக்குது இந்த இங்கினி மில்க். ஸோ இப்படி வந்து நெறைய ஃபீட்பேக் வந்து காணப்படுது. இத வந்து பாருங்க கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு வந்து மாஷா அல்லாஹ்ன்னு சொல்லி ஆன்சர் குடுத்திருக்குது. ஸோ பாருங்க கஸ்டமர்ட்ட ஃபீட்பேக்குகள பார்க்கும்போதே அவ்வளோ ஹேப்பியா ஃபீல் ஆகுது. நான் சொல்லியிருந்தேன் மாதவிடாய் பிரச்சனைக்குமே வந்து இங்கினி மில்க் வந்து சிறந்த ஒன்றா காணப்படுகுதுண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபீட்பேக்க பாருங்க வந்து மாதவிடாய் ஒழுங்கினம் அதால வந்து ஏற்பட்ட அந்த இடுப்பு வலி, முதுகன் தண்டு வலிக்கு வந்து அ சிறந்த ஒரு தீர்வ வந்து குடுத்திருக்குது இந்த இங்கினி மில்க். ஓகே. இந்த இடத்துல வந்து அ இங்கினி மில்க் யூஸ் பண்ண யாரும் சரி, உங்களோட ஃபீட்பேக்க ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்குமே வந்து இந்த இடத்துல உங்களோட ஃபீட்பேக்க வந்து ஷேர் பண்ணலாம். அது வந்து அடுத்தவங்களுக்குமே வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். அ ஸோ யாரு சரி ஃபீட்பேக் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? மிச்ச நேரம் தேவையில்ல. நார்மலா வந்து ஒரு 2, 3 மினிட் மாதிரி உங்களோட ஃபீட்பேக்க ஷேர் பண்ணால் போதும். ஓகே. அநேகமா வந்து உங்களுக்கு வந்து அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க ஷேர் பண்ண இல்லாட்டி, உங்களுக்கு வந்து செட் பாக்ஸ்லயும் போடலாம். அதுக்குமே வந்து மிச்சமே வந்து பிரயோசனமா அமையும். ஸோ இகினி மில்க் யூஸ் பண்ண இருந்தீங்கன்னா, நார்மலா வந்து செட் பாக்ஸ்ல வந்து உங்களோட அ ஃபீட்பேக்குகள வந்து போடலாம். ஓகே. நாங்க வந்து அ அ முசஃபிரா சிஸ்டர். ஓகே சிஸ்டர். நீங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க.
ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. சிஸ்டர் நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மைக்குமே என்னோட பர்சனல் ஃபீட்பேக்கு சொல்லணுமா இருந்தா, நான் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் இக்னிமில்க் எடுக்கல. சும்மா ஒரு டீக்கு பதிலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுல தான் இக்னிமில்கை யூஸ் பண்ண தொடங்கினேன். ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணதுல வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் விளங்கி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அடுத்தது உடம்பு டயர்டா இருக்கு, இது இல்லாம போயிட்டு இருந்தேன். அடுத்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அந்த பீரியட் ப்ராப்ளம், அடுத்தது வந்துட்டு வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்துட்டு இல்லாம போயிட்டுருச்சு எனக்கு பர்சனலா. அதையும் தாண்டி வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு எனக்கு நைட் ஆயினா தூக்கம் இல்லாத ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு. அடுத்தது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா. ஸோ அதுக்குமே இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணிய. ஸோ என்னோட பர்சனல் ஃபீட்பேக் இவ்வளோதான். ஜெசாக்குமுல்லா ஹைர் சிஸ்டர், உங்களோட ஃபீட்பேக்கை வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணதுக்கு உண்மையில வந்து கேட்கக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மாஷாலான்னு சொல்லி இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸை கொண்டா வந்து இந்த இங்கினி மில்க் வந்து காணப்படுகிறது. ஓகே, இந்திய செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செஷனா எல்லாருக்குமே வந்து பிரயோசனமாக வந்து அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ உங்களோட வந்து கருத்துகளையுமே வந்து செக் பாக்ஸில் போடலாம். இந்திய செஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யாருக்காவது ஃபீட்பேக் ஷேர் பண்ண போறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே சிஸ்டர், நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. நான் என்னுடைய ஃபேமிலியில் ஒரு கேர்ளுக்கு இங்கே மில்க் எடுத்து கொடுத்தேன். அவ மில்க் எடுத்த ரீசன் வந்துட்டு வெயிட் லாஸுக்கு தான் எடுத்தேன். 16 வயசு கேர்ள், ஆனால் சரியான ஓவர் இந்த உடம்பு கூட, அவக்கு வெயிட் கூட. அவங்க 16 வயசு மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு 25-30 வயசு இந்த மாதிரி இருப்பா. அப்ப எடுத்து அவ இக்னி மில்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மாதிரி வீட்டை வந்தவங்க சொன்னாங்க, இந்த இக்னி மில்க் மிச்சமே யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்ன விஷயம் கேட்டேன். உடம்பு குறைக்கிறது தானே நீங்க எடுத்து பாக்குறது, உடம்பு குறைஞ்ச மாதிரி இல்லையா, நான் இவ்வளவு சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னு கேட்டேன். அவங்க சின்ன வயசுல இருந்து கால்ல வந்துட்டு பித்தம், வெடிப்பு, வெடிச்சு அவங்க பிளட் வந்துட்டே இருக்குமா. அவங்க அதுக்கு செய்யாத ட்ரீட்மெண்ட் கூட இல்ல, எல்லாமே செஞ்சு பார்த்திருக்காங்க. இப்ப இக்னிமில் கொடுத்த டைம் கூட அவங்க கால் வெடிச்சு பிளட் தான் வருது. இந்த இக்னிமில் குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு மிச்சம் நல்லா இருக்கு, இந்த காலை பாருங்கன்னு சொன்னா. அவட கால் ஃபர்ஸ்ட் இருந்து எப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா அவ அந்த யூஸ் பண்ணதுக்கு பிறகு வீட்டை வந்தப்போ பார்த்தா எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. உண்மைக்குமே இந்த இக்னி மில்க் வந்துட்டு மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி தான் குருநாகல்ல இருந்து ஒரு கேள் ஒன்று எனக்கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் அந்த கேளுக்கு இக்னி மில்க் இல்லாம இருக்கவே முடியாது. இந்த மாசம் எனக்கு இக்னி மில்க் அவங்களுக்கு அனுப்புறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஏன்னு சொன்னா அவங்க வந்துட்டு ஏழ்மையான ஒரு ஃபேமிலி, அவங்களோட ஹஸ்பண்ட் மவுத் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு நான் சதக்காவுடைய அடிப்படையில தான் அனுப்புறேன். அப்ப எனக்கு இந்த முறை வந்துட்டு சதக்காவுடைய அமௌண்ட் லேட் ஆகிட்டு, அப்ப அவங்களுக்கு அந்த ரீசனால நான் மில்க் அனுப்புறதுக்கு லேட் பண்ணிட்டேன். மிச்சமே கஷ்டப்பட்டாங்க, ஏன்னு சொன்னா அவங்க அந்த சுகர், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறது இல்ல, டேப்லெட் தான். ஒரு முறை வேற ஒரு வருத்தமா தான் அவங்க போன மாதிரி டாக்டர் கேட்டிருக்காங்க, என்னம்மா நீங்க டேப்லெட் எடுக்க வாரதில்லை, கிளினிக் வரல, ஆனா எப்படி கண்ட்ரோலா இருக்கீங்கன்னு கேட்க அவங்க இந்த இக்னி மில்க் சம்பந்தமா சென்னேன். அவட மகளும் எனக்கிட்ட அந்த ஃபீட்பேக் அனுப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. இந்த மாசம் ஃபுல்லா நான் இக்னி மில்க் அனுப்பும் வரைக்கும் அவங்க எனக்கு அல்லாஹ்வுக்காக எப்படி சரி இந்த மில்க் அனுப்புங்கன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு துவா செஞ்சு மாஷால்லாண்டு உடனே காசு கிடைச்சிச்சு அவங்களுக்கு இக்னி மில்க் எடுத்து கொடுத்து. இந்த அவங்க யூஸ் பண்ணும்போது அது இல்லாத டைம் அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கு இந்த பிசினஸ் தொடர்ச்சியா செய்யறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் மிச்சம் நிறைய இந்த இது யூஸ் ஆகுது இந்த மில்க் வந்துட்டு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஜஸாக்குமுல்லா ஹைர் சிஸ்டர். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சார், நாங்கள் வந்து ஒரு ஒர்க் கொண்டு செய்கிறோம் என்றதையும் தாண்டி விளைஞ்சா மிச்சமே வந்து எங்கள் மூலம் வந்து நிறைய பேர்களோட வந்து நோய்களுக்கு வந்து தீர்வு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எபெக்ஸேரா வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாகவும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மாஷாலான்னு சொல்லி இங்கே மில்கில் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ண எல்லாருக்குமே வந்து ஜஸாக்குமுல்லா ஹைர்.
ஸோ இந்த செஷன் வந்து எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு, எல்லாருக்கும் பிரயோசனமா இருந்துச்சா என்ன மாதிரின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து செக் பாக்ஸ்ல போட்டீங்க சொன்னா மிச்சமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாஷாஅல்லாஹ் நிறைய பேர் வந்து செட்ல வந்து போடுறீங்க. உண்மையிலே வந்து உங்களோட மெசேஜை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. மாஷாஅல்லாஹ்னு சொல்லி இந்திய செஷன் வந்து எல்லாருக்குமே வந்து பிரயோசனமானதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ நாங்கள் வந்து இந்த விஷயங்கள் நாங்கள் விளங்கி கொண்ட இந்த விஷயங்களை வந்து எங்களோட மட்டும் முடிக்காம முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து இந்த விஷயங்களை வந்து கொண்டு போகிறது வந்து மிச்சமுமே நல்ல. ஸோ அதைத்தான் நான் வந்து ஒரு சக்ஸஸாக வந்து நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஜெசாக்குமுல்லா ஹைர் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் டைமை கொடுத்து இந்த செஷனில் வந்து இருந்தீங்க. ஸோ மிச்சமே உங்களுக்கு பிரயோசனமானதாகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த செஷனை வந்து நான் அமைச்சேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஜெசாக்குமுல்லா ஹைர். எல்லாருக்குமே வந்து என் தேங்க்யூ ஸோ மச் ஃபீட்பேக்குகள் ஷேர் பண்ணவங்களுக்கும் சேர்த்து. ஸோ ஜெசாக்குமுல்லா ஹைர் டு ஆல். இன்ஷால்லா நாங்கள் வந்து அப்போ செஷனை வந்து என் பண்ணுவோம். நாங்கள் வந்து இன்ஷால்லா இன்னொரு செஷனில் வந்து சந்திப்போம். ஜெசாக்குமுல்லா ஹைர் டு ஆல்.